ஊபி மாநிலத்தில் 5 இளைஞர்களை போலீஸார் கைது செஞ்சுருக்காங்க. என்ன காரணம் தெரியுங்களா? அந்த 5 பேரும் வந்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு கோஷம் போட்டிருக்காங்க. உடனே போலீஸ் கைது பண்ணியிருக்குது. அவர்கள் நினைச்சது இவர்கள் எல்லாரும் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கைதானவர்களுடைய பெயர்கள் இப்போ வந்திருக்குது. ஒருத்தன் பேர் ஜஸ்பால், இன்னொருத்தன் பேர் அபிஷேக், இன்னொருத்தனோட பேர் அவினாஷ். இப்படி இந்த சங்கிகள், இந்த ஹிந்து குரூப் தான் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு கோஷம் போட்டிருக்கானுங்க. இதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? முஸ்லீம்கள் மேலே வெறுப்பு உண்டாக்கணும், இவர்களை தேச விரோதிகளாக மக்கள் நினைக்கணும், காலத்துக்கும் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஜென்ம வைரிகளாக இருக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை ஓடும், நம்முடைய அரசியல் வாழ்க்கை நிலைக்கும். இப்படிப்பட்ட கேவலமான பிறவிகள் நம்ம எங்கேயாவது பார்த்துருக்குறோமா? ஏண்டா, அது எதிரி நாடு. அவன் வந்து நம்ம நாட்டுக்கு இப்போ இந்த விஷயம்லாம் பிரச்சனை பண்ணான்னு பார்த்துட்டு இருக்கிறான். அந்த செய்தியை பாருங்க. उत्तर प्रदेश के बहराइच में पुलिस ने 5 लड़कों को पाकिस्तान जिंदाबाद कहने के आरोप में गिरफ्तार किया। ये 5 लड़के कौन हैं? ये जैद नहीं है, ये जसपाल है, ये रेहान नहीं है, ये अभिषेक है, ये जहीर नहीं है, ये अविनाश है, और यही शॉकिंग है। बहराइच में पाकिस्तान जिंदाबाद का नारा लगाने वाले ये 5 लड़के हिंदू हैं। अब सवाल यह है कि इनके डीएनए में पाकिस्तान जिंदाबाद। இந்த செய்தி ஊடகங்கள்லாம் வெளியில் வரலன்னா பார்த்துங்க. காரணம் என்னன்னாக்க, இதில் வந்து முஸ்லீம்கள் சம்மந்தப்படல, அதனால் இதை வந்து அப்படியே கண்டுக்காமல் விடுறது. இப்படி விடுறதுனால தான் மேலும் பிரச்சனைகள் பெருசாகி பூதாகரமாக வெடிக்குது. அதனால் இது மாதிரியான தேச விரோதிகளை வெளியிலே விடக்கூடாது, ஜாமீனில் கூட விடக்கூடாது. ஆனால் பிஜேபி ஆள்றதுனால 2 மாநிலத்திலும் பிஜேபி, மத்தியிலும் பிஜேபிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் பெயில் கிடச்சிரும், வெளியில் வந்துடுவானுங்க.